नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की मध्यमा पाठ्य पुस्तक भाग 2 पगुदी 2 गद्य उரை நடை बीरबल की चतुराई पृष्ठ संख्या 26 बीरबल की चतुराई என்ற பாடம் பக்கம் 26 बीरबल की चतुराई பீர்பலின் புத்திசாலித்தனம். சதுராயி என்பது ஒரு பெண்பால் சொல். எனவே கீ என்று வந்துள்ளது. பீர்பல் கீ சதுராயி, பீர்பலின் புத்திசாலித்தனம். बीरबल अकबर बादशाह के दरबार में रहता था. बीरबल அக்பர் பாதுஷாவின் அவையில் இருந்து வந்தார். ரெஹதா தா என்றால் இருந்து வந்தான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். நாம் சொல்லும்போது சாதாரணமாக இருந்து வந்தார் என்போம் அல்லவா. ரெஹதா தா இருந்து வந்தார். தர்பார் என்றால் அவை. वो हाजिर जवाब व्यक्ति था. அவன் ஹாசிர் ஜவாப். ஹாசிர் ஜவாப் என்றால் கேள்வி கேட்டால் உடனடியாக பதில் கூறக்கூடிய திறமை பெற்றவர். ஹாசிர் ஜவாப். ஜவாப் என்றால் பதில். ஹாசிர் என்றால் உடனே தயாராக இருத்தல். ஹாசிர் ஜவாப். व्यक्ति என்றால் மனிதர், உடனடியாக பதில் சொல்லக்கூடிய மனிதர். वो हाजिर जवाब व्यक्ति था. उसकी होशियारी के कारण बादशाह उसे बहुत चाहते थे. उसकी होशियारी. होशियारी என்றால் புத்திசாலித்தனம். உஸ்கி வ ப்ளஸ் கி. உஸ்கி அவனது. ஹோஷியாரி என்பதும் பெண்பால் சொல். எனவே உஸ்கி என்று வந்துள்ளது. ஹோஷியாரிக்கே காரண் அவனது புத்திசாலித்தனத்தின் காரணமாக பாஷா உசே பஹோத் சாஹ்தே தே. பாஷா அவனை மிகவும் விரும்பி வந்தார். உசே வஹு ப்ளஸ் கோ. உஸ்கோ அல்லது உசே அவனை. और उसका आदर भी करते थे. அது மட்டுமல்ல அவனுக்கு மரியாதையும் செலுத்தி வந்தார். ஆதர் என்றால் மரியாதை. ஆதர் பி கர்த்தே தே மரியாதையும் செய்து வந்தார். बादशाह रोज शाम को राजमहल के बगीचे में टहला करते थे. बादशाह रोज. रोज என்றால் தினமும். ஷாம் கோ சாயங்காலம். ராஜ்மஹல் கே பகீச்சே மே அரசு மாளிகையின் தோட்டத்தில். ராஜ்மஹல் என்றால் அரசு மாளிகை. பகீச்சா என்றால் தோட்டம். பகீச்சா என்பது ஒரு ஆண்பால் சொல். எனவே கே என்று வந்துள்ளது. பகீச்சே மே. மே என்றால் அதில். பகீச்சே மே தோட்டத்தில். டெஹலா கர்த்தே தே உலாவி வந்தார். பாஷா தினமும் அரசு மாளிகையின் தோட்டத்தில் உலாவி வந்தார். பீர்பல் भी उनके साथ जाया करता था. பீர்பலும் அவருடன் போவது வழக்கம். ஜாயா கர்த்தா தா போவது வழக்கம். एक दिन दोनों टहलते टहलते एक छोटे तालाब के पास पहुँचे. एक दिन ஒரு நாள் दोनों இருவரும் टहलते टहलते உலாவிக் கொண்டே एक छोटे तालाब के पास ஒரு சிறிய குளத்தின் அருகில் பहुँचे வந்து சேர்ந்தனர், வந்து அடைந்தனர். बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे. பாஷா அரசராகப்பட்டவர், பாதுஷாகப்பட்டவர். अपने हाथ पैर கை மற்றும் கால். தோனே. தோனே என்றால் கழுவிக்கொள்வதற்காக, அலம்பிக்கொள்வதற்காக. தோனே என்பது தோனே கேலியே என்பதன் சுருக்கம். தோனே என்றால் கழுவிக்கொள்வதற்காக. பானிமே உத்தரே. உத்தரே என்றால் இறங்கினார். பாஷா தன் கை கால்களை கழுவிக்கொள்வதற்காக தண்ணீரில் இறங்கினார்.
ஜாடே கே தின் தே, பனிக்காலம். ஜாடே கே தின் என்றால் பனிக்காலம், பனி நாட்கள் என்று கூட சொல்லலாம். தின் என்று போட்டது என்று இருப்பதனால் நாட்கள் பனி நாட்களாக இருந்தன என்று கொள்ளலாம். பானி பரஃப் கே சமான் ठंडा था, தண்ணீர் ஐஸை போல, பரஃப் என்றால் பனிக்கட்டி, பனிக்கட்டியை போல, ठंडा था குளிர்ச்சியாக இருந்தது, சில் என்று இருந்தது. பாஷா நே झट बाहर आते हुए कहा, பாஷா நே झट, झट என்றால் தமிழில் சட்டுப்புட்டு என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல உடனடியாக, பாஷா உடனடியாக, பாகர் ஆத்தே ஹுயே வெளியில் வந்த வண்ணம், கஹா கூறினார், பீர்பல் क्या कोई अब इस पानी में नहा सकता है, பீர்பல் என்ன யாராவது இப்பொழுது இந்த தண்ணீரில் குளிக்க முடியுமா, நஹா சக்தா ஹே குளிப்பார்களா, குளிக்க முடியுமா, क्या कोई, कोई என்றால் யாராவது, இஸ் பானி மே இந்த தண்ணீரில், நஹானா, நஹானா என்றால் குளித்தல், நஹா சக்தா ஹே குளிக்க முடியுமா. பீர்பல் நே துரந்த் உத்தர் தியா, பீர்பல் உடனடியாக பதில் சொன்னார். துரந்த் என்றால் உடனடியாக, உத்தர் தியா, உத்தர் என்றால் பதில், உத்தர் என்பதற்கு வடக்கு என்ற ஒரு பொருளும் உள்ளது, வடக்கு திசை, இங்கு பதில் என்று அர்த்தம். நஹானே கி பாத் சோடு தீஜியே, குளிக்கிறது என்னங்க குளிக்கிறது, அதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம் அல்லவா, அதுபோல் நஹானே கி பாத் சோடு தீஜியே, குளிக்கிறதுங்கிறத விட்டு தள்ளுங்க, சோடு தீஜியே விடுங்க. पैसा मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकता है, पैसा मिलने पर, पैसा கிடைச்சதுன்னா, பணம் கிடைச்சதுன்னா, ராத் பர் இரவு முழுவதும், இஸ் பானி மே இந்த தண்ணீரில், खड़ा भी रह सकता है நிற்கக்கூட நிற்பார்கள், ராத்திரி முழுவதும் இந்த தண்ணீரில் நிற்பார்கள் பைசா கிடைச்சதுன்னா என்று அவர் பதில் கூறினார் பீர்பல். बादशाह को उसकी बातों पर विश्वास नहीं हुआ, பாதுஷாவிற்கு பீர்பலின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வரவில்லை. உஸ்கி பாத்தோம் பர் அவனது பேச்சில், இங்கு அவன் என்பது யார், பீர்பல் அல்லவா. உஸ்கி என்றால் வகு ப்ளஸ் கி, உஸ்கி. பாத், பாத் என்றால் பேச்சு, இந்த பாத் என்பது பெண்பால் சொல், எனவே உஸ்கி பாத் என்று வந்துள்ளது. விஸ்வாஸ் என்றால் நம்பிக்கை, நஹி ஹுவா நம்பிக்கை வரவில்லை. உன்ஹோனே கஹா அவர் கூறினார், வே ப்ளஸ் நே உன்ஹோனே, வே ப்ளஸ் நே உன்ஹோனே அவர் கூறினார், ஏ அசம்பவ் ஹே இது நடக்காத காரியம், அசம்பவ், சம்பவ் என்றால் நடக்கும் முடியும், அசம்பவ் என்றால் முடியாது, அசம்பவ் ஹே நடக்காத காரியம். அகர் கோயி இசே கர் திக்காயே யாராவது ஒருவேளை இதை செய்து காட்டினால், அகர், அகர் என்றால் ஒருவேளை, இஃப், கோயி யாராவது, இசே கர் திக்காயே செய்து காட்டினால், तो मैं उसे 5,000 रुपये इनाम में दूंगा, அப்படியானால், அகர் என்று வரும்பொழுது தோ என்பது உடனே வரும், அப்படியானால் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதுபோல் அகர் இசே கோயி கர் திக்காய் இதை செய்து காட்டினால், அப்போது மை உசே 5,000 रुपये इनाम में दूंगा நான் அவனுக்கு 5,000 ரூபாய் இனாமாக கொடுப்பேன். இனாம் என்றால் பரிசு என்பது பொருள். தமிழில் இனாம் என்றால் ஃப்ரீயாக கொடுப்பதை சொல்கின்றோம் அல்லவா, ஹிந்தியில் இனாம் என்பது பரிசு என்பதை குறிக்கும். இனாமே தூங்கா இனாமாக கொடுப்பேன், பரிசாக கொடுப்பேன். ஹசார் என்றால் 1000, 5,000 என்றால் 5,000. தூங்கா கொடுப்பேன், எதிர்காலத்தை குறிப்பது. மை दूंगा நான் கொடுப்பேன். दूसरे दिन सवेरे बीरबल ऐसे व्यक्ति की खोज में निकला जो उसकी बातों को
सच्चा साबित कर सकता है. दूसरे दिन सवेरे, மறுநாள் காலை. दूसरे दिन என்றால் இரண்டாவது நாள், அதாவது மறுநாள். சபேரே காலை. பீர்பல் ஐசே व्यक्ति की खोज में निकला. அப்படிப்பட்ட மனிதனை தேடி கிளம்பினார். ஐசே व्यक्ति என்றால் அப்படிப்பட்ட மனிதன். खोज में निकले. खोज என்றால் தேடுதல். खोज में निकले தேடுதலில் கிளம்பினார். அதாவது மறுநாள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடிக்கொண்டு அவர் கிளம்பினார் என்பது பொருள். जो उसकी बातों को सच्चा साबित कर सकता है. எப்படிப்பட்ட மனிதர்? பீர்பலின் வாக்கை உண்மை என்று நிரூபிக்கக்கூடியவரை தேடிக்கொண்டு அவர் சென்றார். சச்சா சாபித் கர்னா என்றால் உண்மை என்று நிரூபணம் செய்தல். சாபித் கர்னா என்றால் நிரூபணம் செய்தல், ப்ரூவ் பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டு சென்றார். संयोगवश उसने एक देहाती लकड़हारे को देखा. संयोगवश उसने एक देहाती लकड़हारे को देखा. संयोगवश என்றால் எதேச்சையாக, இன்சிடென்டலி. உஸ்னே அவன், ஏக் தேஹாத்தி, தேஹாத்தி என்றால் கிராமத்தைச் சேர்ந்த. லக்கடுஹாரா, லக்கடுஹாரா என்றால் விறகு வெட்டி. லக்கடுஹாரே கோ தேக்கா, ஒரு விறகு வெட்டியை பார்த்தான். சம்யோகவஷ் உஸ்னே, உஸ்னே என்று எப்படி வந்தது? வஹு ப்ளஸ் நே, உஸ்னே. வே ப்ளஸ் நே உன்ஹோனே, வஹு ப்ளஸ் நே உஸ்னே. எதேச்சையாக அவன் ஒரு கிராமத்து விறகு வெட்டியை பார்த்தான். जो अपने सिर पर लकड़ियों का भारी गट्ठा ले जा रहा था. जो, जो என்பது இங்கு இணைப்பு சொல்லது. அப்படிப்பட்ட என்று பார்த்தோம் அல்லவா, அதே போல் எவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது லக்கடுஹாரே கோ தேக்கா, ஒரு விறகு வெட்டியை பார்த்தான் அவன் என்று இணைத்து சொல்கின்றோம் அல்லவா, அப்பொழுது இந்த ஜோ என்ற சொல் வரும். ஜோ அப்னே சிற்பர், அவன் தன் தலையில், லக்கடியோங்கா விறகுகளின், பாரி கட்டா மிகவும் சுமையுடன் கூடிய, பாரி என்றால் சுமை, கட்டா என்றால் கட்டு, சுமையான ஒரு கட்டை, லே ஜாரஹாத்தா எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். உஸ்கா ஷரீர் ஹட்டா கட்டா தா, அவனது உடல் நன்றாக, தேகம் நன்றாக வலுவாக இருந்தது. ஹட்டா கட்டா என்றால் நன்றாக இஷ்டி புஷ்டியாக இருந்தார் என்று சொல்வோம் அல்லவா, நன்றாக உடல் வளமாக இருந்தது. वो रात भर लकड़ी काटकर सबेरे उसे बेचता था. அவன் இரவு முழுவதும் விறகுகளை வெட்டி காலையில் அதை விற்று வந்தான். ராத் பர், ராத் பர் என்றால் இரவு முழுவதும். லக்கடி காட்கர் விறகுகளை வெட்டி, காட்கர் என்றால் வெட்டி, சபேரே காலையில், உசே பேச்தா தா விற்று வந்தான். பேச்னா என்றால் விற்றல். பீர்பல் நே உஸ்ஸே பூச்சா, பீர்பல் அவனிடம் கேட்டார். क्या तुमको सर्दी नहीं लगती? क्या तुमको सर्दी नहीं लगती? என்னப்பா உனக்கு குளிரே தெரியவில்லையா? சர்தி என்றால் குளிர், குளிர் எடுக்கவில்லையா? சர்தி நஹி லக்தி, குளிர் எடுக்கவில்லையா என்று கேட்டார். லக்கடுஹாரேனே கஹா, இந்த விறகு வெட்டி கூறினான். மை பால் பச்சோ வாலா ஹூம், நான் புள்ள குட்டிக்காரங்க. பால் பச்சோ வாலா என்றால் புள்ள குட்டிக்காரன், எனக்கு பிள்ளை குட்டி எல்லாம் இருக்க, பெரிய குடும்பங்க. சர்தி கர்மிக்கு பர்வாக கரும், குளிர் வெயில் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால், சர்தி என்றால் குளிர், கர்மி என்றால் வெயில், பர்வாக கர்னா என்றால் அதையெல்லாம் பார்ப்பது, அதை கேர் செய்வதல் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, அது என்றால் பார்த்து கொண்டிருந்தால், ரோட்டி கைசே கமாவுங்கா, நான் சாப்பாடு எப்படி ஐயா சம்பாதிப்பேன்? ரோட்டி கமானா என்றால் சாப்பாடு, சாப்பாட்டிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தல்,
சாப்பாட்டிற்காக சம்பாதித்தல் என்பது பொருள். கமானா, கமானா என்றால் சம்பாதித்தல். ரோட்டி கமானா என்றால் உணவிற்காக சம்பாதித்தல். பீர்பல் ने उसे सारी बातें समझाई. பீர்பல் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைத்தார். சமஜ்னா, சமஜ்னா என்றால் புரிந்து கொள்ளுதல். சம்ஜானா என்றால் புரிய வைத்தல். சம்ஜாயி புரிய வைத்தார். பீர்பல் நே உசே சாரி பாத்தே சம்ஜாயி. பாத்தே என்பது பெண்பால் சொல். இங்கே நே என்று வந்துள்ளது. நே பிரயோகம் வரும்பொழுது அந்த வினைச்சொல் செய்யப்படும் பொருளுக்கு ஏற்ப மாறும். ஆப்ஜெக்டுக்கு ஏற்றார் போல வர்பு மாறும் என்று நீங்கள் இலக்கணத்தில் படித்திருப்பீர்கள். அதனால் இங்கு பாத்தே சம்ஜாயி புரிய வைத்தார் என்று வந்துள்ளது. பீர்பல்னே உசே சாரி பாத்தே சம்ஜாயி. பீர்பல் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைத்தார். தோ அதனால் உஸ்னே பாஷா கி ஷர்த்தே சஹர்ஷ ஸ்வீகார் கர்லி. பீர்பல் சொன்னவுடன், தோ சொன்னார் என்றால் சொன்னவுடனே என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு தோ என்பதை. तो उसने बादशाह की शर्तें सहर्ष स्वीकार कर ली. பாதுஷாவுடைய ஷரத், ஷரத் என்றால் அவருடைய கண்டிஷன்ஸ். கண்டிஷன் ஷரத்துக்கள் என்று தமிழில் சொல்வோம் அல்லவா, கண்டிஷன்ஸ். கண்டிஷன்களை சஹர்ஷ, சஹர்ஷ என்றால் சந்தோஷத்துடன், ஸ்வீகார் கர்லி ஏற்றுக்கொண்டார். ஸ்வீகார் கர்னா என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். பாஷா சொன்ன ஷரத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். शाम को 6 बजे अकबर बादशाह सभी दरबारियों के साथ तालाब के पास पहुँचे. शाम को 6 बजे सायंकालम 6 மணிக்கு, 6 बजे 6 மணிக்கு अकबर बादशाह, अकबर बादशाहவாகப்பட்டவர் சபி தர்பாரியோं के साथ எல்லா அவையினருடனும். தர்பாரி என்றால் அவையைச் சேர்ந்தவர், மெம்பர்ஸ். दरबारियों के साथ அவையினருடன் தாலாப் கே பாஸ் பहुँचे குளத்தின் அருகில் சென்று அடைந்தார். பहुँचे சென்றடைந்தார். वो देहाती भी वहाँ बीरबल के साथ पहुँचा. அந்த கிராமத்து மனிதனும் பீர்பலுடன் அங்கு வந்து சேர்ந்தான். பீர்பல் கே சாத், பீர்பலுடன். बादशाह ने कहा, बादशाह கூறினார், सुनो अब से सवेरे 6 बजे तक इस तालाब में गर्दन तक के पानी में खड़े रहना चाहिए. सुनो கேள், अब से இப்போதிலிருந்து, சபேரே 6 बजे तक காலை 6 மணி வரையில், इस तालाब में இந்த குளத்தில், கர்தன் தக் பானி மே, கர்தன் தக் என்றால் கழுத்து வரை தண்ணீர், கர்தன் என்றால் கழுத்து, கழுத்து வரை தண்ணீரில் खड़े रहना चाहिए நின்று கொண்டே இருக்க வேண்டும், சரியா என்று பாஷா கேட்டார். 1 मिनट के लिए भी बाहर नहीं निकलना, समझा. ஒரு நிமிடம் கூட வெளியில் வரக்கூடாது, தெரிந்ததா. 1 மினிட் என்றால் ஒரு நிமிடம். 1 மினிட் भी ஒரு நிமிடம் கூட, பாஹர் நஹி நிக்கல்னா வெளியில் வரக்கூடாது, சம்ஜா புரிஞ்சுதா என்று கேட்டார். तुमको खाना या पानी भी रात भर नहीं मिलेगा. உனக்கு சாப்பாடும் கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது. ராத் भर இரவு முழுவதும் உனக்கு சாப்பாடோ தண்ணீரோ எதுவும் கிடைக்காது. बोलो ये शर्तें मंजूर हैं. சொல், இந்த ஷரத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாயா. बोलो ये शर्तें मंजूर हैं. இந்த ஷரத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாயா என்று கேட்டார். தேஹாத்தீனே கஹா, இந்த கிராமத்து மனிதர் கூறினான், ஹுசூர் சப் ஷர்த்தே மன்சூர் ஹேம். ஹுசூர், ஹுசூர் என்றால் எஜமானரே, ஹுசூர், ஹுசூர். சப் ஷர்த்தே எல்லா ஷரத்துக்களும், மன்சூர், மன்சூர் என்றால் ஏற்றுக்கொள்கின்றேன், ஒத்துக்கொள்கின்றேன் என்று அவன் கூறினான். உசி வக்த் वो जाकर
गर्दन तक के पानी में खड़ा हो गया. उसी वक्त அந்த நிமிடமே அந்த நேரமே वो जाकर அவன் சென்று गर्दन तक के पानी में கழுத்து வரை தண்ணீரில் खड़ा हो गया நின்று கொண்டு விட்டான். बादशाह ने 2 नौकरों को उस देहाती की रखवाली करने के लिए नियुक्त किया. बादशाह ने ராஜாவாகப்பட்டவர் பாஷா ஆகப்பட்டவர் 2 नौकरों को 2 வேலையாட்களை நௌக்கர் நௌக்கர் என்றால் வேலையாள் नौकरों को வேலையாட்களை उस देहाती की रखवाली करने அந்த கிராமத்து மனிதனை பார்ப்பதற்காக கண்காணிப்பதற்காக. ரக்வாலி என்றால் பாதுகாத்தல் என்று ஒரு அர்த்தம் உள்ளது. இங்கு கண்காணித்தல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ரக்வாலி கர்னே கெலியே அவனை கண்காணிப்பதற்காக நியுக்திக்கியா. நியுக்திக்கியா என்றால் அங்கு அப்பாயிண்ட் செய்தார், அங்கு நிறுத்திவிட்டு சென்றார். दूसरे दिन सवेरे वो देहाती दोनों नौकरों के साथ बादशाह के पास आया. दूसरे दिन மறுநாள் இரண்டாவது நாள் சபேரே காலையில் वो देहाती அந்த கிராமத்து மனிதன் दोनों नौकरों के साथ 2 வேலையாட்களுடன் के साथ உடன் बादशाह के पास आया பாதுஷாவிடம் வந்தான். ஆயா வந்தான் இறந்த காலம். பாஷா கோ படா தாஜுப் ஹுவா பாதுஷாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தாஜுப் தாஜுப் என்றால் அஸ்டானிஷிங். ஆஹா என்னடா இது எப்படிடா முடியும் என்று சொல்வோம் அல்லவா, அதைத்தான் தாஜுப் என்று கூறுகின்றோம். உன்ஹோனே பூச்சா அவர் கேட்டார், தும்கோ ஜரா பி சர்தி மெஹசூஸ் நஹி ஹுயி உனக்கு கொஞ்சம் கூட குளிரவில்லையா? ஜராபீன என்றால் கொஞ்சம் கூட, சற்று கூட, சிறிது கூட. சர்தி குளிர். மெஹசூஸ் மெஹசூஸ் என்றால் உணர்வது. மெஹசூஸ் கர்னா என்றால் உணர்ந்து கொள்ளுதல், ஃபீல் பண்ணுறது என்று தமிழ் ஆங்கிலத்தில் சொல்வோமில்ல. நீ கொஞ்சம் கூட குளிரை ஃபீல் பண்ணவில்லையா? உனக்கு குளிர் எடுக்கவே இல்லையா என்று கேட்டார். देहाती ने कहा அந்த கிராமத்து மனிதன் கூறினான், हुजूर तालाब के किनारे पर जो दीप जल रहा था उसी को देखता हुआ मैं खड़ा रहा. हुजूर எஜமானரே, தாலாப் கே கினாரே அந்த குளத்தின் கரையில், கினாரா என்றால் கரை, ஜோ தீப் ஜல் ரஹாதா ஒரு விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்ததல்லவா. ஜோ தீப் எந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்ததோ என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். இங்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்ததல்லவா என்றும் நாம் அர்த்தம் செய்து கொள்ளலாம். ஜல் ரஹாதா உசிக்கோ தேக்தா ஹுவா அதையே பார்த்து கொண்டிருந்தேன். உசிக்கோ தேக்தா ஹுவா அதை பார்த்து கொண்டே खड़ा रहा நின்று கொண்டிருந்தேன். मुझे பில்குல் சர்தி மெஹசூஸ் நஹி ஹுயி எனக்கு சற்று கூட குளிர் எடுக்கவில்லை. பில்குல் என்றால் சற்று கூட, சர்தி மெஹசூஸ் நஹி ஹுயி கொஞ்சம் கூட குளிரில் ஐயா என்று அவன் கூறினான். அக்பர் நே கஹா உடனே அக்பர் சொன்னார், मालूम होता है उस दीप की गर्मी ने सर्दी को दूर कर दिया. मालूम होता है தெரிய வருது. எனக்கு என்ன தோணுறதுன்னா, உஸ் தீப் கி கர்மினே அந்த விளக்கில் இருந்த சூடு, கர்மி என்றால் சூடு, சர்திக்கோ தூர் கர்தியா உன்னுடைய குளிரை நீக்கிடுத்து. அந்த விளக்குனால தான் உனக்கு குளிர் இல்லாமல் இருந்தது. அதுலேருந்து இருக்கிற வெப்பந்தான் உன் குளிரை நீக்கிடுத்து அப்படின்னு இந்த ராஜா சொன்னார். இஸ்லியே தும்கோ இனாம் நஹி மிலேகா அதனால் உனக்கு பரிசு கிடைக்காது. நஹி மிலேகா கிடைக்காது, எதிர்காலம் மிலேகா. देहाती मन महसूस कर चुपचाप बीरबल के पास चला गया और उसने बीरबल से सारी बातें बताई. देहाती देहाती என்றால் கிராமத்தாள். மன் மசோஸ்கர் மன் மசோஸ்கர் என்றால் மனதை வேதனைப்பட்டு கொண்டு, அட என்னடா இது இப்படி ஆகிப்படுத்த அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதுதான் மன் மசோஸ்கர். சுப்சாப் பேசாமல்,
பீர்பல் கே பாஸ் சலா கயா, பீர்பலிடம் சென்றான், சென்று விட்டான். சலா கயா என்றால் சென்று விட்டான். और उसने பீர்பல் சே சாரி பாத்தேன் பத்தாய், அவன் பீர்பலிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னான். சாரி பாத்தேன், எல்லா விஷயங்களையும் சொன்னான். பீர்பல் ने कहा, பீர்பல் கூறினான், கல் ஷாம் தக் तुमको इनाम दिलवा दूंगा, கல் ஷாம் தக் நாளை மாலைக்குள், ஷாம் தக் மாலைக்குள், தும்கோ உனக்கு, இனாம் தில்வா தூங்கா கொடுக்க வைக்கின்றேன், தேனா திலானா தில்வானா, தேனா என்றால் கொடுத்தல், திலானா கொடுக்க வைத்தல், தில்வானா அவர் மூன்றாவது மனிதரை விட மூலமாக கொடுக்க வைத்தல். தேனா திலானா தில்வானா, இப்படி எல்லா வினைச்சொற்களையும் கூற முடியும். நாம் பிறகு வரும் பாடங்களில் அதை பார்க்கலாம். சரியா? உனக்கு நாளை மாலைக்குள் இந்த பரிசை கொடுக்க வைக்கின்றேன், தில்வா தூங்கா என்று பீர்பல் கூறினார். தூசரே தின் 11 பஜ் கயே, மறுநாள் 11 மணி ஆகிவிட்டது. பீர்பல் அப் தக் தர்பார் மே நஹி ஆயா, பீர்பல் இதுவரையில் தர்பாருக்கு வரவில்லை, அவைக்கு வரவில்லை. தர்பார் என்றால் அவை. उस दिन बादशाह बीरबल को साथ लेकर कहीं जाने वाले थे, அந்த நாள் அன்று பாஷா பீர்பல் கோ சாத் லேக்கர், பீர்பலை அழைத்து கொண்டு, சாத் லேக்கர் என்றால் உடன் அழைத்து கொண்டு, கஹி ஜானே வாலே தே எங்கேயோ செல்லணும், எங்கேயோ போகணும். அவர் பீர்பலையும் அழைச்சிட்டு எங்கேயோ போகணும். இஸ்லியே பாஷா खुद பீர்பல் கே கர் கயே, எனவே பாஷா என்ன செஞ்சார், நேராக தானே பீர்பலோட வீட்டுக்கு போயிட்டார். பீர்பல் கே கர் கயே, பீர்பலின் வீட்டுக்கு சென்று விட்டார். பீர்பல் ரசோயி घर में खाना पका रहा था, பீர்பல் என்ன செய்து கொண்டிருந்தார், ரசோயி घर में கிச்சனில், சமையல் அறையில், ரசோயி घर என்றால் சமையல் அறை, சமையல் அறையில் खाना पका रहा था சாப்பாடு சமைத்து கொண்டிருந்தார். பகானா சமைத்தல். नीचे एक चूल्हा जल रहा था, नीचे கீழே, चूल्हा என்றால் அடுப்பு, ஜல் ரஹா தா எரிந்து கொண்டு இருந்தது. 5 फुट ऊंचे सीके पर एक हांडी रखी थी, 5 அடி உயரத்தில், एक सीके पर ஒரு சிறிய உரி போன்ற ஒரு அமைப்பில், एक हांडी रखी थी, हांडी என்றால் சட்டி, பெரிய பானை சட்டி, ரக்கி தீ வைக்கப்பட்டு இருந்தது. உஸ்மே பானி ஆர் சாவல் தே, அதில் தண்ணீர் மற்றும் அரிசி இருந்தன. தே ப்ளூரல், பன்மை, சாவல் தே இருந்தன. பாஷா கோ தேக்தே ஹி பீர்பல் போலா, பாதுஷாவை பார்த்தவுடன் பீர்பல் கூறினான், ஹுசூர் மாஃப் கீஜியே, ஐயா மன்னிச்சுக்கோங்க, ஐயா எஜமானரே மன்னிச்சுக்கோங்கோ, மாஃப் கீஜியே மன்னிச்சுக்கோங்கோ, தேர் ஹோ கயி நேரமாகிவிட்டது, லேட் ஆகிடுத்து, பர் கியா கரும் நான் என்ன செய்வேங்க, கியா கரும் என்ன செய்வேனா, ஏ சாவல் ஜல்தி நஹி பக்தா, இந்த அரிசி வேகவே மாட்டேங்கிறதுங்க, ஜல்தி நஹி பக்தா சீக்கிரமாக இந்த அரிசி வேக மாட்டேங்கிறது, நஹி பக்தா சாவல் என்றால் அரிசி, அரிசி வேக மாட்டேங்கிறதுங்க, நான் என்னங்க செய்கிறது அப்படின்னாரு. பாஷானே நஸ்தீக் ஜாக்கர் தேக்கா, பாஷா கிட்டக்க போய் பார்த்தார். நஸ்தீக், நஸ்தீக் என்றால் அருகில், அருகில் சென்று பார்த்தார். தோ உனே கூப் ஹசி ஆயி, அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது. கூப் ஹசி ரொம்ப சிரிப்பு, ஆயி வந்து விட்டது, ஹசி என்பது பெண்பால் சொல், எனவே ஆயி என்று வந்தது. கூப் ஹசி ஆயி ரொம்ப சிரிப்பு வந்துடுது. உன்னோனே கஹா அவர் கூறினார், பீர்பல் தும் கப் சே இத்தனை பேவகூஃப் பனே, என்னப்பா பீர்பல் எப்போத்துலேருந்து நீ இவ்வளோ முட்டாளானப்பா. பேவகூஃப், பேவகூஃப் என்றால் முட்டாள், பனே என்றால் ஆகுதல், பேவகூஃப் பனே முட்டாள் ஆகுதல், கப்சே எப்போதிலிருந்து, எப்போதிலிருந்து இவ்வளோ முட்டாளானப்பா நீ அப்படின்னு கேட்டார். சூல்ஹே கா தாப்
5 फुट दूर की हांडी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा? चूल्हे का ताप, இந்த அடுப்பின் உஷ்ணமானது, தாப் என்றால் உஷ்ணம், வெப்பம். இந்த அடுப்பின் வெப்பம் 5 फुट दूर की 5 அடி தொலைவில் உள்ள ஹாண்டி கோ சட்டியை कैसे கரம் கரேகா எப்படி அப்பா சூடாக்கும்? கரம் கர்னா சூடாக்குதல். 5 அடி தூரத்தில் இருக்கின்ற சட்டியை அது எப்படி சூடாக்கும்? ஒரு சாவல் கைசே பக்கேகா அரிசி எப்படி அப்பா வேகும்? பக்கேகா வேகும், எப்படி வெந்து போகும் அது என்று அரசர். பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலா, பீர்பல் புன்சிரிப்பு செய்து கொண்டே சொன்னார். முஸ்குரானா என்றால் புன்சிரிப்பு, ஹசனா என்றால் சிரித்தல், முஸ்குரானா என்றால் புன்சிரிப்பு செய்தல். பல்லு தெரியாமல் சிரிக்கிறதுக்கு பேர் முஸ்குரானா, பல்லு தெரிஞ்சு சிரிக்கிறதுக்கு பேர் ஹசனா. முஸ்குராத்தே ஹுயே போலே, புன்சிரிப்பு செய்து கொண்டே சொன்னார். ஜஹாம்பனா, அரசரே, ஆப்கே பகீச்சே கா தீப் 10 फुट की दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देता है. உங்கள் தோட்டத்தில் இருக்கின்ற சிறிய விளக்கு 10 அடி தொலைவு வரை தன் வெப்பத்தை அனுப்பி குளிரை தூரச் செய்கின்றது என்றால், குளிரை விளக்குகின்றது என்றால், மேரே கர் கா சூல்ஹா, என் வீட்டில் இருக்கின்ற அடுப்பு 5 फुट तक 5 அடி வரை அப்னா தாப் படாக்கர், தன்னுடைய உஷ்ணத்தை செலுத்தி, படாக்கர் என்றால் அதுவரை செலுத்தி, சாவல் நஹி பக்கா சகேகா, அரிசியை வேக வைக்காதா? உங்கள் தோட்டத்தில் இருக்கின்ற விளக்கு 10 அடி தொலைவு வரை சென்று குளிரை நீக்குகின்றது என்றால், என் வீட்டில் இருக்கும் அடுப்பு 5 அடி தூரம் வரை கூட போகாதா? அங்கு சென்று அரிசியை வேக வைக்காதா என்று அரசரிடம் பீர்பல் கேட்டார். அக்பர் கோ பாத் சமஜ்னே மே தேர் நஹி லகி, அக்பருக்கு புரிஞ்சு போயிடுது. பாத் சமஜ்னே மே, விஷயத்தை புரிந்து கொள்வதில் தேர் நஹி லகி, வெகு நேரம் ஆகவில்லை. தேர் நஹி லகி, வெகு நேரம் ஆகவில்லை. அவர் புரிந்து கொண்டு விட்டார் உடனடியாக. பீர்பல் நே கியோ ஏன் நாட்டக் ரச்சா ஹே, பீர்பல் ஏன் இந்த நாடகத்தை செய்தார்? நாட்டக் ரச்சா என்றால் நாடகத்தை செய்தல். இந்த நாடகத்தை ஏன் இவர் செய்தார் என்று அவருக்கு புரிந்துவிட்டது. உன்ஹோனே துரந்த் देहाती को 5,000 रुपये इनाम में देने का हुक्म दिया और बीरबल की खूब तारीफ की. उन्होंने, அவர், துரந்த் உடனடியாக, தேஹாத்திக்கோ அந்த கிராமத்து மனிதருக்கு 5,000 रुपये 5,000 ரூபாய், இனாமே தேனேக்கா பரிசாக கொடுப்பதற்காக, ஹுக்ம தியா, ஹுக்ம என்றால் கட்டளை, ஹுக்ம இது ஒரு உருது சொல், ஹிந்தியில் ஆக்ஞா என்று சொல்வோம். ஹுக்ம தியா கட்டளையிட்டார். और बीरबल की खूब तारीफ की, பீர்பலை நன்கு புகழ்ந்தார். தாரீஃப், தாரீஃப் என்றால் புகழ்ச்சி. खूब तारीफ की, நன்றாக புகழ்ந்தார். இந்த பாடம் புரிந்ததா? இதை 2-3 முறை கேட்டு பார்த்தால் இந்த பாடத்தையே மனப்பாடம் செய்து விடலாம். சரியா? அடுத்து நாம் இந்த பாடத்தில் வரும் அபியாஸ் பயிற்சிகளை பார்ப்போம். நன்றி.